வணக்கம். வாருங்கள் அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு. சட்டமன்றத்திற்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. அதனை காப்பாற்ற வேண்டியது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமையாகும். தமிழக நிதி அமைச்சரின் பேச்சு மொழி சாதாரண மக்களுக்கு புரியும் விதத்தில் இல்லை என்று சுட்டிக்காட்ட, அதற்கு பதில் சொல்லும் அவர் கையிலெடுத்த ஆயுதம் மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. எங்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது, அந்த மொழியை கிறிஸ்டியானிட்டி கற்றுத்தந்துள்ளது. அது அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. எவ்வளவு தமிழ் படித்தாலும் இதில் பாதியை கூட பாதி பேருக்கும் தெரியாத மொழி. இதற்கு பைபிள் படிக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியது அனைத்து தமிழ் உள்ளங்களையும் மிகவும் பாதிப்பதாக இருந்தது. தமிழ் சாதாரண மொழி அல்ல. தமிழை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏறக்குறைய 4500 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று உலகிற்கு மனிதனின் பண்பு பற்றி தெளிவுபடுத்தி அறிவுரை சொல்லி பாடம் எடுத்துள்ளார். அப்படிப்பட்ட தமிழை ஒரு மதத்தின் மதநூலோடு ஒப்பிட்டு அவமானப்படுத்தி சட்டமன்றத்தில் பதிவு செய்தது மிகவும் தவறான முன்னுதாரணம். இதனை முதலமைச்சர் கண்டித்திருக்க வேண்டும், அவை முன்னவர் கண்டித்திருக்க வேண்டும், சபாநாயகர் சபை குறிப்பில் ஏறாமல் தடுத்திருக்க வேண்டும். இவை எதுவுமே நடைபெறவில்லை. ஏதோ அமைதியாக கடந்து செல்ல மறுநாள் தமிழக நிதி அமைச்சர் வருத்தம் தெரிவித்து பேசினார். ஆனால் அப்பொழுது கூட அவர் கோபப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்தார ஒழிய தமிழை அவமானப்படுத்தியதற்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை. நீங்கள் முதலமைச்சரிடம் நல்ல பெயர் எடுக்க என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் சட்டமன்றத்தில் அரசியல் என்ற பெயரில் மதத்தை புகுத்தாதீர்கள், அரசியல் என்ற பெயரில் தமிழை புகுத்தாதீர்கள், தமிழை இழிவுபடுத்தாதீர்கள். இன்னும் காலம் கடந்தவில்லை. சபாநாயகர் தகுந்த முறையில் விசாரித்து அவர் பேசிய பேச்சை அவை குறிப்பிலிருந்து எடுத்து தமிழுக்கும் தமிழ் உலகிற்கும் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையில் உங்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வைத்து விடைபெறுவது கோவி சேகர். நன்றி, வணக்கம்.